சாப்ஸ், ஹனுமன் எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதே போல ஹனுமான 5 தலை கொண்டவரா, அதாவது பஞ்சமுகி ஹனுமான கூட நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஹனுமான 11 தலை கொண்டவரா, அதாவது ஏகாதசமுகி ஹனுமான அவதாரம் எடுத்தாருன்றது நாம மேக்சிமமா கேள்விப்படாத ஒண்ணு. ஹனுமானோட ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம் செஞ்சா யாராலையும் ஹனுமான வெல்லவே முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை. இன்ஃபேக்ட் 10 தலை கொண்ட ராவணனே ஹனுமான ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா ஒருத்தன் இருந்தான், அந்த அசுரனை ஹனுமானால சிங்கிள் ஃபேஸோட வீழ்த்தவே முடியாம போயிடுச்சு. அதுக்காக அந்த அசுரன் ஹனுமானை விட பவர்ஃபுல்னு நான் சொல்லல. அந்த அசுரன் சில பல சம்பவங்கள் செஞ்சதால வானர ஹனுமான் ஏகாதசமுகி ஹனுமானா மாற வேண்டியதாயிடுச்சு. சோ யார் அந்த அசுரன், எதனால ஹனுமான் சிங்கிள் ஃபேஸோட அந்த அசுரனை வீழ்த்த முடியாம போயிடுச்சுன்றதை இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஸ்கிரீனை டச் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அகத்திய முனி எழுதின அகஸ்திய சம்ஹிதான்னு சொல்லப்படும் புக்ல இந்த ஏகாதசமுகி ஹனுமான், அதாவது 11 தலை கொண்ட ஹனுமான பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஹனுமன் இப்படி ஏகாதசமுகி ஹனுமான அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணன் தான். அதுக்காக ராமாயண யுத்தம் நடக்கும் போதே அந்த அவதாரத்தை எடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க. ராமாயண யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ராமன் ராவணனை வதம் செஞ்சு விபீஷணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு விபீஷணனை இலங்கைக்கு மன்னன் ஆக்கின பிறகு ராமன் சீதையை அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு வந்த பிறகுதான் அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. பை தி வே, மண்டோதரிக்கும் விபீஷணனுக்கும் எப்படா கல்யாணம் நடந்ததுன்னு நிறைய பேருக்கு தோணும். வால்மீகி ராமாயணத்திலையும் நமக்கு தெரிஞ்ச இன்னும் சில ராமாயண வெர்ஷன்ஸ்லயும் மண்டோதரி விபீஷணனை கல்யாணம் பண்ண கான்செப்டை பத்தி மென்ஷன் பண்ணல. பட் வேறு சில ராமாயண வெர்ஷன்ஸ்ல எல்லாம் மண்டோதரி விபீஷணனை கல்யாணம் பண்ண கான்செப்டை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஓகே, ராமாயண யுத்தமே முடிஞ்சு போச்சுன்னா ஹனுமான் ஏகாதசமுகி ஹனுமான அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் ராவணன் ஏண்டா சொன்ன அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க. அது ஏன்னா ராவணனுக்கு மொத்தம் 7 பசங்க. இது இல்லாம 8ஆவதா ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட பேரு மஹிராவணன். சோ அந்த மஹிராவணனை தன்னோட தம்பி அஹிராவணனோட பொறுப்புல பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தான். அந்த மஹிராவணன் எல்லா விதமான மந்திரங்களையும் தந்திரங்களையும் கத்துக்கணும்னு தான் அந்த பையனை சீக்கிரட்டா பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான். இந்த மஹிராவணனை பத்தி பாப்புலரான ராமாயண வெர்ஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணல. பட் கிருத்திவாசின்னு சொல்லப்படும் ராமாயண வெர்ஷன்ல இந்த மஹிராவணனை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் 1940ல தெலுங்கு லாங்குவேஜ்ல மஹிராவணான்னு சொல்லிட்டு படம் ஒன்று எடுத்திருக்காங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மஹிராவன் சொல்லப்படுறவன் லிஸ்ட்லயே கிடையாது, சீக்கிரட்டா வைக்கப்பட்ட ஒரு பையன். அந்த பையனை பாதாள லோகத்துல கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது ராவணனோட தம்பி அஹிராவணன். சோ இங்க பூமியில ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துல ராவணன் செத்து போயிட்டான்ற விஷயத்த மஹிராவணன் கிட்ட சித்தப்பா அஹிராவணன் சொல்லவே இல்லை. இப்ப மஹிராவணன் எல்லா விதமான வித்தைகளை கத்துக்கிட்டு சர்டன் ஏஜுக்கு வந்த பிறகு இலங்கைக்கு போகலாம்னு டிசைட் பண்ணான். இதுல மேட்டர் என்னன்னா, ராவணனுக்கு 10 தலைகள்னா மஹிராவணனுக்கு 11 தலைகள், அப்பன போல புள்ள. சோ இப்ப மஹிராவணன் இலங்கைக்கு வந்து பார்த்தா எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அவனோட இனம் அங்க இருக்கிறது போல அவனால ஃபீல் பண்ணவே முடியல. என்னடா இலங்கையா இது, நம்ம தேசம் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தான். அவனுக்கு ஒண்ணுமே விளங்கல. அப்போ கூட வந்த சித்தப்பா அஹிராவணன் கிட்ட என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டப்போ அஹிராவணன் சொன்னா, உன்னோட அப்பா ராவணன் செத்து போயிட்டான், ஏன் செத்தான் எதுக்கு செத்தான்லாம் என்கிட்ட கேட்காது, அதெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாயமாயிட்டான். மஹிராவணன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். உடனே அம்மா மண்டோதரி கிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு கேட்கலாம்னு போனான். அங்க போய் பார்த்தா மண்டோதரி பூவும் பொட்டுமா தாலியும் கழுத்துமா நிக்கிறா. மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ்ல மஹிராவணன் கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். என்னடா நடக்குதுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே மண்டோதரி கிட்ட அப்பாவுக்கு என்னாச்சு, அவரே இல்லைன்னா நீங்க எப்படி தாலியும் கழுத்துமா நிக்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு மண்டோதரியால எந்த பதிலும் சொல்ல முடியல. அங்கிருந்து அழுதுகிட்டே போயிட்டா. வேற ஆப்ஷனே இல்லாம அரண்மனைக்குள்ள போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா விபீஷணன் மன்னனா உட்காந்துக்கிட்டு இருக்கான். மஹிராவணனுக்கு சுத்தமா ஒண்ணுமே விளங்கல. சோ விபீஷணன் கிட்ட என்னோட அப்பா எங்க, நீங்க ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் விபீஷணன் நடந்த மொத்த சம்பவத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணான். மஹிராவணன் அப்படியே ஆடி போயிட்டான். ஏன்னா இலங்கை வேந்தன ஒரு வனவாசி எப்படி அழிக்க முடியும்? அப்போ அந்த வனவாசி சாதாரண ஆளே கிடையாது, தேவர்களோட மொத்த சப்போர்ட்டும் அந்த ராமனுக்கு இருக்குன்னு மஹிராவணனுக்கு தோணுச்சு. விபீஷணன் எவ்வளவோ சொன்னா, ராமன் மகாவிஷ்ணுவோட அவதாரம், உன்னோட அப்பா ராவணனே கடைசியில் அதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. பட் அவன் அதெல்லாம் கேட்க தயாரா இல்ல. சோ மஹிராவணனோட மெயின் எய்மே 3 லோகத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுதான்.
3 லோகம்னா தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம். பாதாள லோகம் ஏற்கனவே மஹிராவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ பேலன்ஸ் உள்ளது தேவலோகம் அண்ட் பூலோகம். அண்ட் இது இல்லாம மொத்தம் 14 லோகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு, அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்றது இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மஹிராவனன் கத்துக்கிட்ட அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்து வரைக்கும் தான் கட்டுப்படுத்த முடியும். அதாவது எல்லா தேவர்களையும் லோகங்களையும் அவனால கட்டுப்படுத்த முடியாது. அது பண்ணணும்னா வேற ஏதாவது புதுசா தான் பண்ணணும். சோ என்னடா பண்ணலாம்னு பல நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்த மஹிராவனன் ராட்சச குலத்துக்கு குருவான சுக்கராச்சாரியை மீட் பண்ணி ஐடியா கேட்டான். அதுக்கு சுக்கராச்சாரியா என்ன சொல்வாங்கன்னா, ராட்சச குலத்தை சேர்ந்தவங்களே என்னோட பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலி என்னோட பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை அழிச்சு இருக்கவே முடியாது. என் பேச்சு கேட்காம போனதாலதான் மகாபலி பாதாள லோகத்துக்கு போயிட்டான். சப்போஸ் நான் சொல்ற விஷயங்களை அப்படியே செஞ்சேன்னா டெஃபினட்டா உன்னால தேவர்களை அழிக்க முடியும்னு சொல்வாரு. மஹிராவனன் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டான். சோ சுக்கராச்சாரியா சொன்னது என்னன்னா, பிரம்மதேவனை வேண்டி தவம் இருக்கணும், சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தவத்தை ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் தவத்தை பினிஷ் பண்ணணும். சோ அந்த டைமிங் காலங்காத்தால 5 மணில இருந்து சாயங்காலம் 7 மணின்னு வச்சுக்கலாம். சோ ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் தவம் செய்யணும். மீட் சாப்பிடக்கூடாது, எந்த பொண்ணு மேலேயும் ஆசைப்படக்கூடாது, காம எண்ணம் சுத்தமா வரவே கூடாது. அண்ட் முதல் 4 மாசங்கள் இலைகள் மட்டும்தான் சாப்பிடணும், அடுத்த 4 மாசங்கள்ல தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், கடைசி 4 மாசங்கள் காத்த மட்டும்தான் சுவாசிக்கணும். இது இல்லாம கடைசி ஒரு நாள் மட்டும் 7 மணி நேரம் தண்ணிக்குள்ள தவம் செய்யணுமா, 7 மணி நேரம் காத்த சுவாசிக்காம தவம் செய்யணுமா. அத 7 மணி நேரம் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, அது பாதி இது பாதின்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் பண்ணா பிரம்மதேவன் தேடி வந்துடுவான்னு சுக்கராச்சாரியா சொல்லியிருக்காரு. பயங்கர கஷ்டமான டாஸ்க் எல்லாம் இருக்குல்ல, பிக் பாஸ்ல கூட இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ எனிவேஸ் பிரம்மதேவன் வந்ததும் இம்மார்டல் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு வரம் கேட்க சொல்வாரு. சப்போஸ் அந்த வரத்தை கொடுக்கலன்னா என்ன போலவே 11 தலை கொண்டவன் என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட பாதாள லோகத்துல தான் என்ன அழிக்க முடியும், வேற எங்கேயுமே எந்த நாள் அன்னைக்கும் 11 தலை இல்லாதவனால என்ன அழிக்க முடியாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்க சொல்வாரு. சோ இப்போ பிரம்மா வந்ததும் இம்மார்டல் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு பிரம்மா நோ சொல்லிடுவாரு. அடுத்து சுக்கராச்சாரியா கொடுத்த ஐடியா படி என்ன போலவே 11 தலை கொண்டவன் என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு பாதாள லோகத்துல தான் என்ன அழிக்க முடியும், வேற எங்கேயுமே எந்த விதத்திலையும் எனக்கு சாவன்றதே வரக்கூடாதுன்றது போல பிரம்மா கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு பிரம்மாவும் ஓகே சொல்லிடுவாரு. இப்போ மஹிராவனனை அந்த கண்டிஷன்ல உள்ளவனால மட்டும்தான் அழிக்க முடியும், மத்தவங்களால அழிக்கவே முடியாது. இன் ஷார்ட் ராமனால கூட பானத்தை விட்டு மஹிராவனனை அழிக்கவே முடியாது. இப்போ மஹிராவனன் தேவலோகத்தை கட்டுப்படுத்த படையெடுத்தான். தேவர்கள் எவ்வளவோ யுத்தம் செஞ்சு பார்த்தாங்க, பட் மஹிராவனனை கட்டுப்படுத்தவும் முடியல, அழிக்கவும் முடியல. அண்ட் ஃபைனலி தேவலோகம் மஹிராவனோட கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. அடுத்து பூலோகத்துல உள்ள இலங்கைக்கு இலங்கையை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிட்டான். விபீஷணனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அதனால அயோத்தியால உள்ள ராமனுக்கு செய்தியை அனுப்பி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பாரு. ராமன் ஹனுமான் அனுப்பினாரு. சோ இப்போ ஹனுமானுக்கும் மஹிராவனனுக்கும் யுத்தம் நடக்குது. ஹனுமான் பேசிக்காவே பவர்ஃபுல் அண்ட் இம்மார்டல். பட் இங்க மேட்டர் என்னன்னா, ஹனுமானை விட மஹிராவனன் பவர்ஃபுல் இல்லைனாலும் மஹிராவனனை அந்த ஆங்கிள் தவிர வேற எந்த ஆங்கிள்லயும் அழிக்கவே முடியாது. சோ ஹனுமானால மஹிராவனன் அழிக்க முடியல, அதே போல மஹிராவனனால ஹனுமான் அழிக்க முடியல. இப்போ மஹிராவனன் ஹனுமான் கிட்ட ஒரு டீல் ஒண்ணு நடத்தினான். என்னன்னா, என்னோட அப்பா ராவணன் கொன்ன ராமனை நான் பார்க்கணும், அதனால ராமனை இங்க கூட்டிட்டு வந்தேன்னா நான் இந்த இலங்கையை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த விஷயத்தை ஹனுமான் ராமன் கிட்ட சொல்வாரு. ராமனுக்கு மஹிராவனனை எப்படி அழிக்கணும்னு தெரியும். பாதாள லோகத்துல பிறந்த நாள் அன்னைக்கு 11 தலை கொண்டவனாலதான் அழிக்க முடியுமான்றது ஹனுமன் கிட்ட சொல்வாரு. ஏகாதச முக்கிய அவதாரம் எடுக்க ஹனுமன் ரெடியா இருக்காரு, ஆனா அத பூலோகத்துல பண்ணக்கூடாது. சோ ராமனும் ஹனுமனும் பிளான் போட்டுக்கிட்டு அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு இலங்கைக்கு போனாங்க. அவங்களுக்குள்ள யுத்தம் எல்லாம் நடக்கல, பேச்சுவார்த்தை தான் நடந்தது. மஹிராவனன் சொன்னா, ராமனை இங்க விட்டுட்டு போனேன்னா இலங்கையும் விட்டுடுவேன், தேவலோகத்தையும் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹனுமன் இருந்துகிட்டு, நீ தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாச்சே, என்னோட ராமனை என்னோட முதுகுல வச்சுக்கிட்டு நான் போவேன், உன்னால முடிஞ்சா நீ ராமனை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி லைட்டா உசுப்பேத்தி விடுவாரு. செம்ம டென்ஷனான மஹிராவனன் போட்டிக்கு நான் தயார்னு சொல்லுவான். ஹனுமன் ராமனை மேல உட்கார வச்சுக்கிட்டு பறந்துகிட்டே பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க. இந்த மஹிராவனனும் விடாம துரத்திக்கிட்டே கடைசியில பாதாள லோகத்துக்கு வந்துட்டான். ஆனாலும் மஹிராவனனுக்கு அசைக்க முடியாத கான்பிடன்ஸ் ஒண்ணு இருந்தது. என்னன்னா, 11 தலை கொண்டவனால தானே நம்மளை அழிக்க முடியும் அப்படின்னு. பட் ஹனுமானால எத்தனை தலை வேணாலும் கொண்டு வர முடியும்ன்றது மஹிராவனனுக்கு தெரியாம போயிடுச்சு. சோ ஃபைனலி பிறந்த நாள் அன்னைக்கு பாதாள லோகத்துல ஏகாதசமுகி ஹனுமானோட கையால மஹிராவனன் தோத்து போயிட்டான், செத்து போயிட்டான். ஹனுமானோட அந்த 11 முகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, நரசிம்ம முகம், சிவமுகம், ராமமுகம், காலபைரவ முகம், கருட முகம், ஹயக்ரீவ
ஹயக்ரீவ முகம், பரசுராம முகம், வராக முகம், அக்னி முகம், நாக முகம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வானர முகம். இப்படிதான் ஹனுமான் வந்து ஏகாதச முக்கிய ஹனுமனா அவதாரம் எடுத்தாரு. இதெல்லாம் உண்மையிலே நடந்த கதைகள். பட் ராவணன் செத்து போன பிறகு இந்த கதைகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடுச்சு. எனிவேஸ், ஹனுமான் எப்படி ஏகாதச முக்கிய ஹனுமான அவதாரம் எடுத்தாருன்றதுக்கான டீடைல்ஸ் இதுதான். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். until then, bye.